சாந்தி 23/9/2021. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா சொல்றாரு, 21 பிறவிகளுக்கு பாபா ராஜ பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே நாம் இந்த பிறவியில் தூய்மையான ஆத்மாவாக தூய்மையான வாழ்க்கை மேற்கொள்ளணும். மேலும் பாபாவுக்கு எவ்விதமான நிந்தனைகள் ஏற்படுவது போல நம்முடைய செயல்கள் என்பது இருக்கக்கூடாது. இப்போதான் குழந்தைகளாகிய நம் மீது குரு தசை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஸோ யாருக்கு குரு தசை இருக்குது அப்படின்னா, அவங்க எப்போவுமே முன்னேற்ற கலையில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு செயலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நடப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சதா குரு திசையாகவே இருக்கின்றதுன்னு சொல்கிறாரு. நாம் சங்கம யுகம் என்பது புருஷோத்தம யுகம். இந்த புருஷோத்தம யுகத்தில் நாம் சதா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய விசேஷாத்மா, சத்கதி தரக்கூடிய சத்குருவனுடைய கொடை நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா. ஆகவே இந்த ஒரு பிறவியில் நானும் பாவனமாக ஆகி மற்றவர்களையும் பாவனமாக ஆக்கணும், முழு உலகத்தையே பாவனமாக ஆக்கணுங்கிற இந்த லட்சியத்தில் நாம் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும். பாபா நமக்கு மன்மன பவ என்ற மந்திரத்தை கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தில் நாம் நிலைத்திருக்க நம்முடைய மனம் சக்தி நிறைந்ததாக மாறிடும். 23/9/2021. மீठे बच्चे மன்மன பவ கா மந்திர பக்கா கரவோ. இனிமையான குழந்தைகளே, மன்மன என்ற மந்திரத்தை நீங்கள் தங்களுக்கு தானே உறுதிப்படுத்துங்கள். அதாவது என் மனதால் சதா நான் ஒரு பாபா நினைவில் இருப்பேன் என்று நாம் நமக்கே உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏக் பாப் கோ சதா ஃபாலோ கரோ, எஹி பாப் கா சஹயோகி பன்னா. ஒரு தந்தையை சதா பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் நாம் அவருக்கு தரக்கூடிய உதவியாகும். பாபாவுக்கு நம்ம உதவி பண்ணணும்னா வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பாபா எப்படி நடந்தாரோ நாம் அதனை பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக தான் நாம் அவருடைய காரியத்திற்கு உதவியாளர்களாக ஆகிறோம். புருஷோத்தம் பன்னிக்க சகஜ ஒரு சிரேஷ்ட புருஷாரத் கியா. புருஷோத்தமர்களாக மாறுவதற்கு சகஜமான மேலும் சிரேஷ்டமான முயற்சி என்ன? பதில், ஹே புருஷோத்தம் பண்ண வலே பச்சே, ஓ புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய குழந்தைகளே, தும் சதா ஸ்ரீமத் பர் சல்தே ரஹோ. நீங்கள் சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஏக் பாப் கோ யாத் கரோ और कोई बात में इंटरफेयर न करो. ஒரே ஒரு தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த விஷயத்திலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. நம்முடைய நினைவு பாபா கிட்ட சுமூகமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும்னா வேறு விஷயத்தில் நம்முடைய மனம் திசை பாயக்கூடாது, அலை பாயக்கூடாது. நம்ம பாபாவின் நினைவில் தான் இருக்கணும். खाओ पियो सब कुछ करो लेकिन बाप को याद करते रहो तो पुरुषोत्तम बन जाए. நம்ம உணவு உண்ணலாம், அனைத்து செயல்கள் செய்யலாம், எது வேணால் செய்யுங்க. பட் ஒரு பாபா நினைவில் இருந்தால் ஆத்மா உத்தம நிலை அடைந்துவிடும். புருஷோத்தம் வகி பந்தே ஜின்கி பிரகஸ்பதி கி தசா. யார் புருஷோத்தமர்களாக ஆகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு குரு தசை என்பது இருக்கும். வ கபி ஸ்ரீமத் கி அவிக்யா நஹி கர். அவர்கள் ஒரு பொழுதும் ஸ்ரீமத்திற்கு அவமரியாதை என்பது செய்ய மாட்டார்கள். உன்சே கோய் உல்டா கரம் நஹி ஹோதா. அவர்கள் மூலமாக ஒரு பொழுதும் தவறான செயல்கள் என்பது ஏற்படாது. கீத் ஓம் நம சிவாயா. பாடல் ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. ஏ மகிமா கிஸ்கி ஹே. இந்த ஒரு புகழ் யாருடையது? ஏக் பரம்பிதா பரமாத்மா கி ஹே. ஓம் நம சிவாயா என்ற புகழ் பரம்பிதா பரமாத்மாவுடையது. ஜோ அச்சா காம் கர்த்தா ஹே உன்கி மகிமா ஜரூர் ஹோத்தி ஹே.
யார் நல்ல விதமான செயல்களை செய்கின்றார்களோ அவசியம் அவர்களுக்கு மகிமை என்பது ஏற்படுகின்றது. ஜோ புரா கர்த்தவே கர்த்தே உன்கா நிந்தா ஹோத்தி ஹே. யார் தீய செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிந்தனை ஏற்படுகின்றது. ஜெய்சே அக்பர் தா உஸ்கி மகிமா தீ. எவ்வாறு அக்பர் இருந்தார், அவருக்கு மகிமை என்பது ஏற்பட்டது. அவுரங்கசீப் கி நிந்தா தீ. அவுரங்கசீப்புக்கு நிந்தனை செய்தார்கள். ராம் கி மகிமா கரேங்கே ராவன் கி நிந்தா கரே. ராமரை புகழ் பாடுவார்கள், ராவணனை நிந்தனை செய்வார்கள். பாரத் மே ராம்ராஜ் ராவன்ராஜ் மைசூர் ஹி. பாரதத்தில் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் மிகவும் பிரசித்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. राम राज्य को कहेंगे पुरुषोत्तम राज्य और रावण राज्य को कहेंगे असुर राज्य. ராம ராஜ்யத்தை புருஷோத்தம ராஜ்யம் என்றும் ராவண ராஜ்யத்தை அசுர ராஜ்யம் என்றும் கூறுவார்கள். बच्चों को तभी संगम का पता पड़ा. குழந்தைகளாகிய நமக்கு இப்பொழுது சங்கம யுகம் என்பதை அறிந்து கொண்டோம். ஏகை புருஷோத்தம் யுக். இது புருஷோத்தமமான யுகம். इस भारत को पुरुषोत्तम बनाकर ही छोड़ना. இந்த பாரதத்தை புருஷோத்தமமாக ஆக்கியே தீருவோம். रहने वालों को भी पुरुषोत्तम बनाना है और रहने की जगह को भी पुरुषोत्तम बनाना. இந்த பாரதத்தில் வசிப்பவர்களையும் புருஷோத்தமமாக ஆக்க வேண்டும். இந்த பாரத தேசத்தையும் புருஷோத்தமர்களாக ஆக்க வேண்டும். भारत को ही स्वर्ग कहते, रहने वालों को देवी देवता स्वर्गवासी के. பாரதத்தை தான் ஸ்வர்க்கம் என்று கூறப்படுகின்றது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தேவி தேவதைகள் என்றும் சொர்க்கவாசி என்றும் கூறப்படுகின்றது. तो दोनों उत्तम बनता है. ஆக பாரதம் மற்றும் பாரதத்தில் வசிப்பவர்கள் இரண்டுமே உத்தமமானவர்களாக ஆகிறார்கள். सबको पता है नई दुनिया उत्तम होती है. அனைவருக்குமே தெரியும் புதிய பாரதம், புதிய உலகம் உத்தமமானதாக இருக்கும். और पुरानी दुनिया कनिष्ठ होती है. பழைய உலகம் தாழ்ந்த உலகமாக ஆகிவின்றது. जैसे दुनिया वैसे रहने वाले. உலகம் எப்படியோ அதை போல் அதில் வசிப்பவர்களும் மாறுகின்றார்கள். புது உலகம் இருக்கும்போது எல்லா தேவதைகளாக இருந்தாங்க. பழைய உலகமாக ஆகும்போது எல்லாமே தாழ்த்தப்பட்ட குணங்கள் நிறைந்த மனிதர்களாயிட்டாங்க. गाया भी जाता है भारत नया भारत पुराना और कोई कंडु को नया नहीं கண்டு கஹேங்கி. பாரத தேசத்தை தான் புதிய பாரதம் பழைய பாரதம் என்று கூறப்படுகிறது. வேற எந்த கண்டத்தையும் புதியது என்று கூறப்படுவதில்லை. ஐसे नहीं नई दुनिया में नया अमेरिका नया சைனா होती है. அம்மாதிரி யாரும் பாடப்படவில்லை. புதிய அமெரிக்கா, புதிய சைனா என்றெல்லாம் கூறல. नहीं नई दुनिया में नया भारत की काज. புதிய உலகத்தில் புதிய அமெரிக்கா புதிய சைனா என்று கூறப்படுவதில்லை. புதிய உலகத்தில் புதிய பாரதம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. इसलिए न्यू इंडिया कहा जाता. ஆதலால் நியூ இந்தியா புதிய இந்தியா என்று கூறப்படுகின்றது. नया भारत तो नाम रखते परंतु सब बिगर अर्थ है. புதிய பாரதம் அப்படின்னு எல்லாம் இப்போ பேர் வச்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க பேர். ஆனால் பாபா சொல்கிறது இப்போ புதியது கிடையாது. ஆக இப்போ புதிய பாரதம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நியூ இந்தியா இஸ் சமய கஹாं से आई. நியூ இந்தியான்னு, அதாவது புதிய இந்தியான்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ எங்கிருந்து புதிய இந்தியா வந்தது? இருக்கிறது இதே புதுசு தான். இதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் வளர்ச்சிகள், புதிய புதிய இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே கொஞ்சம் புது கட்டிடங்களாக கட்டும்போது உடனே இது புதிய பாரதம் புதிய இந்தியான்னு எல்லாம் சொல்லிடுறாங்க.
இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டியை ரொம்ப மாடர்னாக அழகாக கட்டிட்டாங்கன்னா அது புது பாரதம், புது இந்தியான்னு சொல்ல முடியுமா? பட் சொல்லிக்கிறாங்க. நியூ இந்தியா தோ டெல்லி ஃபரிஸ்தான் தி. எப்போ புது இந்தியாவாக இருந்ததோ அப்போ டெல்லி சொர்க்கமாக இருந்தது. ஃபரிஸ்தான் கஹா? இப்போ சொர்க்கம் எங்கே இருக்கு? தும் பச்சி யஹா ஆத்தே ஹோ புருஷோத்தம் பன்னே. நீங்கள் குழந்தைகள் இங்கு வருகின்றீர்கள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்காக. ஊஞ்சேத்தி ஊஞ்ச் பிரகஸ்பதி கி தசா ஹை. உயர்ந்ததிலும் உயர்ந்தது குரு தசை, பிரகஸ்பதி தசா. புருஷோத்தம் பன்னே சே பிரகஸ்பதி கி தசா பைட். எப்போ ஆத்மா உத்தமமாக உயர்ந்த நிலை தூய ஆத்மாவாக மாறுகின்றதோ அப்போதான் என்னாகும்? பிரகஸ்பதி தசை என்பது ஏற்படுகின்றது. तुम जानते हो नई दुनिया का स्थापन करने वाला बेहद का बाप द्वारा हम बेहद का सुख लेने का पुरुषार्थ कर रहे. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய எல்லையற்ற தந்தையின் மூலமாக எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். சத்தியமே புருஷோத்தம் ஹோதி. சத்திய யுகத்தில் அனைவரும் புருஷோத்தமர்களாக இருப்பார்கள். फिर नीचे आते ही तो मध्यम फिर कनिष्ठ बन जाते. பிறகு பிறப்பெடுத்து எடுத்து கீழே வர வர என்ன ஆயிடுறாங்க? துவாபரிகம் வரும்போது மத்தியம் ஆயிடுறாங்க, கலியுகத்தில் கனிஷ்ட் தாழ்ந்தவர்களாயிடுறாங்க. तुम बच्चे जानते हो अभी बाप हमको सत्य ही सतो प्रधान स्वर्गवासी पुरुषोत्तम बना रहा है. குழந்தைகளாகி நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம். என்ன தெரிஞ்சிட்டோம்? நாம் சத்தோ பிரதானமாக சத்யுகவாசி சொர்க்கவாசி புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். एक बहुत बहुत सहज. இது மிக மிக எளிமையானது. न कोई खाने की दवा न कोई करने की बात है. பாபா சொல்றது எல்லாமே சகஜமானது. ஸோ இது என்ன பண்ணோம்? இதுக்காக வேறு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடணும், வேறு ஏதாவது ஸ்தூல ரீதியாக செய்யணும், எதுவும் கஷ்டமான விஷயமே இல்லை. சிர்ஃப் பாப்கோ யாத் கரோ. பாபாவை மட்டும் நம்ம நினைவு செய்தால் போதும். இஸ்லியே கஹா ஜாத்தா ஹை சஹஜ யாத். ஆகவே தான் சொல்லப்படுகின்றது எளிமையான நினைவு. யஹா சே பாபாத்மா சே புண்ணிய ஆத்மா பன்னா. நாம் இங்கு பாவாத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும். एक तो जरूर सबको मुक्ति मिली. அவசியம் அனைவருக்கும் முக்தி என்பது கிடைக்கின்றது. बाप कहते मैं सर्व का सदगति दाता हूँ, जरूर मनुष्यों की शरीर खत्म हो जाएगा. பாபா என்ன சொல்றாரு? நான் அனைவருக்கும் அவசியம் சத்கதி கொடுக்கின்றேன். அப்படின்னா எல்லா ஆத்மாக்களையும் அவர் கூட்டிகிட்டு போகிறார். இப்போ எல்லா ஆத்மாக்களையும் கூட்டிகிட்டு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? அனைவருடைய சரீரமோ அழிந்துவிடும். பாக்கி ஆத்மாவுக்கு பவித்திர பனாக்கர் லே சவோ. ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்கி நான் அழைத்து செல்கிறேன். வாபஸ் ஜானே के लिए தயாரி கர்னி படி. நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்றால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். बाप तैयारी करा रहा है क्योंकि आत्मा की पंख टूट चुकी है, अर्थात तमो प्रधान. பாபா நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவின் இறக்கைகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, அதாவது தமோ பிரதான ஆத்மாவாக ஆகிவிட்டோம். तुम योग बल से पवित्र बनने की मेहनत करते. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தூய்மையாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்கிறீர்கள். जो नहीं करते उनकी हिसाब किताब देना पड़े. யார் தூய்மையாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்யவில்லையோ, பாபாவை நினைவு செய்யவில்லையோ, அவங்க இறுதியில் என்ன பண்ணோம்? தன்னுடைய கணக்கு வழக்குகளை காட்ட வேண்டும். इसमें कोई विचार करने की बात ही नहीं.
இதில் வேறு எந்த சிந்தனைகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாபா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், ஒன்றும் யோகா பண்ணி தூய்மையாக ஆயிடுங்க, இல்லைன்னா கடைசியில் ஒவ்வொரு ஆத்மாவுடைய கணக்குகளை நான் பார்ப்பேன். பச்சோं का काम है बाप से पूरा वर्षा ले. குழந்தைகளுடைய வேலை என்ன? பாபா கிட்டேருந்து முழுமையான ஆஸ்தி பெறணும். பாபா கிட்டேருந்து யாரெல்லாம் முழுமையாக ஆஸ்தி பெற போகிறீங்க? ஸோ பாபா கிட்டேருந்து நம்ம முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் பாப் கா மதத்கார் பன் சஹயோக் தேனா. இப்போ பாபாவுக்கு நாம் உதவியாளர்களாக ஆகி உதவி செய்ய வேண்டும். பாப் கா பி சஹயோ, பச்சோं का भी सहयोग. பாபாவும் நமக்கு உதவி செய்கிறாரு, நாம அவருக்கு உதவி செய்கிறோம். ரெண்டு பேருடைய உதவியின் மூலமாக பாரதம் உயர்வானதாக ஆகின்றது. கைசே சஹயோ தேவே, நாம் பாபாவுக்கு உதவி செய்வது என்றால் அதனுடைய பொருள் என்ன? பாப் கோ தேக் ஃபாலோ கர். பிதா ஸ்ரீ பிரம்மா என்ன செய்தாரோ நாம் அவரை பார்த்து பின்பற்ற வேண்டும். சபீகோ மேரா மந்திர தேதே ஜாவ். அனைவருக்கும் இந்த மன்மனாபவ என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே செல்லுங்கள். புருஷோத்தம் பன்னே கேலி, ஆத்மா உத்தம நிலை அடைய வேண்டும், புருஷோத்தமனாக ஆக வேண்டும் என்றால் அதற்குண்டான ஒரே மந்திரம் எது? மன்மனாபவ. बाप कल्प कल्प आकर कहते पति से पावन बनना, मुझे याद करने की बिगर नहीं बनेंगी. பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் நமக்கு இந்த உபதேசம் கொடுக்கிறார். பத்தியத்திலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என்னை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைச்சாதான் ஆத்மா பாவனாக முடியும், வேற வழியே இல்லை. இதுதான் மன்மனாபவ மந்திரம். मैं कोई गंगा स्नान कराता हूँ क्या? தூய்மையாக ஆகணும்னா கங்கையில் போய் நீராடுங்கன்னு பாபா சொல்கிறாரா என்ன? சிர்ஃப் மகா மந்திர யாது கர்னாகே மன்மனாபவ. ஸோ நம்ம தூய்மையாக ஆகணும்னா அதுக்குண்டான மகா மந்திரம் எது? மன்மனாபவ. इसका अर्थ है मुझे याद करो तुम पावन बन, पुरुषोत्तम बन, स्वर्ग का मालिक बने. மன்மனாபவ என்ற மந்திரத்தினுடைய பொருள் என்ன? என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்தீங்கன்னா நீங்கள் தூய்மையாக மாறி புருஷோத்தமர்களாக ஆகி ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகுவீர்கள். ஸ்திரீ புருஷ் दोनों ही पवित्र प्रवृत्ति वाले मालिक बने. கணவன் மனைவி ஆண் பெண் இருவருமே தூய்மையாக ஆகும்போது அந்த தூய்மையான இல்லறத்தின் தலைவர்களாக ஆகுவீர்கள். ये सभी बातें डिटेल में समझाते. பாபா அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கின்றார். தும் பிராக்டிக்கல் மே பன்தே ஹோ. இப்போ நம்ம நடைமுறையில் பாபா சொல்வது போல நடந்து நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். तुम जानते हो भगवान ने आकर बच्चों को पुरुषोत्तम बनाया, तब तो कहते पतितों को पावन बनने वाला पतित पावन आपो. நீங்க இப்போ அறிந்து கொண்டீர்கள். என்ன அறிந்து கொண்டோம்? பகவான் குழந்தைகளை புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். பாபா இப்போ செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் நினைவாக தான் நாம் அவரை பதீத பாவனனே வாருங்கள் என்று அழைத்து வந்தோம். புருஷோத்தம் மாஸ்கி படி மகிமா சொன்னார். வருஷத்தில் ஒரு மாதம் புருஷோத்தம மாதம். அந்த புருஷோத்தம மாதத்தை மிகவும் மகிமை பாடுகிறார்கள். நாம் அதை மார்கழி மாதம் சொல்கிறோம். அந்த ஒரு மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் உண்டு. இஸ் புருஷோத்தம் யுகி படி மகிமாகே. இந்த புருஷோத்தம யுகத்திற்கு பாபா சொல்றாரு மிகப்பெரிய மகிமை உண்டு. கலியுக அர்த்தாத் ராத் கே பாத் தின் ஜரூர் ஆனா ஹே. கலியுகம் என்றாலே இரவு, இரவுக்கு பின்னர் அவசியம் காலை என்பது வந்தே ஆக வேண்டும். துக்கு கே பாத் சுக் ஆத்தா ஹை. துக்கத்திற்கு பிறகு சுகம் வருகின்றது. ஏ அக்ஷர் கிளியர் ஹே. இந்த சப்தங்கள் நாம் தெளிவாக சொல்லணும். ஸ்ரீ புருஷ் दोनों उत्तम से उत्तम श्रेष्ठ ते श्रेष्ठ बनते.
क्योंकि प्रवृत्ति मारகை. சத்தியுகத்தில் ஆண் பெண் இருவருமே உத்தமத்திலும் உத்தமமாக சிரேஷ்டமானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா பாபா இல்லற மார்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்கிறாரு. சத்தியமே தோ நாமை கிராமிகே உன்கோ சுகதாம் கஹா ஜாத். சத்தியுகம் என்ற பெயரே பிரசித்தமானது, அதனைத்தான் சுகதாமம் என்று சொல்கிறோம். फिर जब द्वापर युग आता तब मनुष्य संन्यास धारण कर उत्तम बंद. எப்போ துவாப்பர் யுகம் வருகின்றதோ அப்போதான் மனிதர்கள் சந்நியாசம் என்பதை செய்து உத்தம புருஷர்கள் ஆகிறாங்க. ஆனால் சத்தியத்தில் ஆண் பெண் இல்லறத்தில் இருக்கும்போதே தூய்மையாக இருந்தனால 2 பேரும் உத்தம புருஷர்களாக இருந்தாங்க. பட் துவாப்பர் யுகத்தில் வரும்போது என்ன ஆகுது, சந்நியாசிகளாக மாறுறாங்க. इसलिए पतित मनुष्य जाकर उनको माथा टेक. ஆகவே பதீத்தமான மனிதர்கள் போய் அந்த சந்நியாசிகள் முன்னே தலை வணங்குறாங்க. பவித்ரதா கே ஆகே அப்பவித்ர மாதா டேக்தே ஹே. ஏன் தலை வணங்குறாங்க? அவங்க தூய்மையாக இருக்காங்க. தூய்மையாக வாழக்கூடிய அந்த சந்நியாசிகள் முன்பு இல்லறத்தில் பதீத்தமாக இருக்கக்கூடியவர்கள் வணங்குறாங்க. எக்தோ காமன் பாத். ஆக தூய்மைக்கு தலை வணங்கிறது ஒரு பொதுவான விஷயம். पतित पावन बाप को न जाने के कारण पतित पावन गंगा को पावन समझकर माता टेकते. பத்தித்த பாவன் தந்தை என்று அறிந்து கொள்ளாத காரணத்தினால பத்தித்த பாவன் கங்கை என்று சொல்லி அந்த கங்கையில் போய் என்ன பண்ணுறாங்க, தலை வணங்குறாங்க. கங்கா ஒரு சாகர் கபி மேலா லக்தா. கங்கையில் அதில் கடல் என்பது இணைகின்றது. बच्चों को बाप बहुत क्लियर कर समझाते, फिर भी बाप कहते कोटों में कोई में भी कोई समझते. குழந்தைகளுக்கு பாபா ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். இவ்வளோ தெளிவான ஞானம் கொடுத்தாலும் பாபா என்ன சொல்றாரு, கோடியில் ஒரு சிலரிலும் ஒரு சிலர் தான் இதனை புரிந்து கொள்வார்கள். उसमें भी आचरिवन सुनंती कथंती फारकती देवंती और बाहंती डिसर्विस करंती बन जाती. கோடியில் ஒரு சிலர்லையும் ஒரு சிலர் தான் புரிஞ்சு பாபா குழந்தை ஆகிறாங்க. ஆச்சரியமாக ஞானம் கேட்டு பாபா குழந்தை ஆகிறாங்க. கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஞானம் சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால பாபா கையை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. போனவங்க சும்மா இருக்கிறது இல்லை, தேவையற்ற டிஸ்சர்வீஸ் வேறு பண்ணுறாங்க. சர்வீஸ் और டிஸ்சர்வீஸ் दोनों होती है. ஒரு பக்கம் சேவையும் நடந்து கொண்டே இருக்கின்றது, மற்றொரு பக்கம் சில குழந்தைகள் உடைய நடத்தைகள் பாபாவினுடைய புகழை நிந்திப்பது போல டிஸ்சர்வீஸ் பண்ணிடுறாங்க. பாகந்தி பௌத் ஹோதி. நிறைய குழந்தைகள் ஞானத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஜோ பாப் கோ நஹி ஜான்தே. ஏன் ஓடி போயிடுறாங்க? அவங்க அப்படி இவங்க அப்படின்னு மனிதர்களை தான் பார்க்குறாங்களே தவிர இது பகவானுடைய காரியம். ஏன்னா பாபா சொல்கிறனா குப்தமாக இருக்கேங்கிறார், கண்ணுக்கு தெரியல. அதனால் பாபாவை அறியாத ஒரு காரணத்தினால மற்ற காரணங்கள், சூழ்நிலை காரணங்கள், மனிதர்களை காரணங்கள் சொல்லிட்டு ஓடி போயிடறாங்க. தும் பாபாத்மா சே புண்ணியாத்மா பந்தே ஹோ. நீங்கள் பாபாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். फिर बच्चे ही बैठ विघन डालते, डिसर्विस करते, कितना महान पाप. நான் பாபாவுடைய குழந்தை, நான் பாப்பாத்திலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க, பாபாவுடைய சேவையில் கலங்கத்தை டிஸ்சர்வீஸ் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடிய குழந்தைகள் மீது எத்தனை பாவங்கள் உண்டாகும், மகான் பாப். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு பாபா சொல்கிறாரு, சாதாரண பாவம் இல்லை, மகான் பாப். ராவன் சப்கோ மகா பாபி பனாத். ராவணன் அனைவரையும் மகா பாவிகளாக ஆக்குகின்றான். लेकिन जो बच्चे बन डिसर्विस कर उनके लिए ट्रिब्यूनल बैठती है. நான் பாபாவுடைய குழந்தை என்று கூறிவிட்டு பின்னர் டிஸ்சர்வீஸ் செய்தால் அவங்களுக்கு என்ன ஆகும், ட்ரிபியூனல், தர்மராஜ் கோர்ட்டில் தர்மராஜ் அமர்ந்திருப்பார்.
भक्ति मार्ग में इतनी कड़ी सजा नहीं मिलती, परंतु यहाँ बाप का बनकर फिर डिसर्विस करते हो, बाप का राइट हैंड धर्मराज, इसलिए बाप कहते बच्चे मेरी सर्विस में मददगार बन, फिर ही उल्टा काम नहीं करना. பக்தி மார்க்கத்திலோட அந்த அளவுக்கு தண்டனை என்பது கிடையாது. ஆனால் இங்கே யார் பாபாவுடைய குழந்தையாக ஆகிய பின்னர் டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாபாவை சொல்கிறாரு, எனக்கு ரைட் ஹேண்டாக தர்மராஜ் இருக்காரு, அதனால் என்னுடைய சேவைக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருந்துட்டு அதன் பிறகு நீங்கள் தவறான காரியம் செய்தீங்க, டிஸ்சர்வீஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். डिसर्विस करेंगे तो अबला पर विघन पड़ेगी. நீங்கள் சேவையில் தவறான காரியங்கள் டிஸ்சர்வீஸ் பண்ணிங்கன்னா பாவம் சகோதரிகளுக்கு மிக தொல்லைகள் விக்னங்கள் ஏற்படும். மாதா பர் பாபா கி தரஸ் ஆத்திகினா, தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் எத்தனை தொந்தரவுகள் ஏற்படுகின்றது. அதனால் பாபா சொல்கிறாரு, அவர்களை பார்க்கும்போது எனக்கு இரக்கம் வருது. द्रौपदी की भी भगवान ने पाप दबाया है ना. திரௌபதிக்கு கூட பகவான் பாதங்களை பிடிச்சு விட்டாருன்னு சொல்லுவாங்க. திரௌபதி ने पुकारा हमको नंगन करते हैं. சாஸ்திரத்தில் திரௌபதி அந்த மானபங்கம் படுத்தும் போது தன்னை காப்பாற்றுகள் என்று பகவானை அழைத்ததாக கூறப்பட்டிருக்கு. பாபா மாதாவும் கி சிர் பர் கலஷ் இருக்கு. பாபா தாய்மார்கள் தலையில் கலசத்தை வைக்கிறாங்க. द्रौपदी ने पुकारा हमको नंगन करते हैं, ये पहले माता पीछे ही पुरुष. ஸோ திரௌபதியை மானபங்கப்படுத்தும் போது பகவான் அழைத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நான் இந்த சங்கமயத்தில் தாய்மார்களுக்கு அடைக்கலம் தர்றேன், உதவி செய்கிறேன், தூய்மையாக ஆகுவதற்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்குறார். ஏன்னா பாபா தாய்மார்கள் தலையில் தான் கலசம் வச்சிருக்காரு. முதல்ல தாய்மார்கள், சகோதரிகள், அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஆண்கள். परंतु आजकल पुरुष में मगरू बहुत है कि मैं स्त्री का गुरु हूँ, पति हूँ, ईश्वर हूँ, ஸ்திரீ மேரே தாசி ஹே. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள், கலியுகத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப ஆணவம் இருக்கு. அதன் காரணத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் அந்த தன்னுடைய மனைவிக்கு நான் தான் குரு, பதி தான் ஈஸ்வரன், அதனால் அந்த மனைவி அந்த பெண் எனக்கு தாசின்னு சொல்லிக்கிறாங்க. யஹா பாப் நிர் அகங்காரிபன் மாதாவுக்கு பாப் பி தபாத். ஆனால் இங்கே பாபா நிர் அகங்காரியாக ஆகி தாய்மார்களுடைய பாதங்களை பிடித்து விடுகின்றார். தும் தக்கு கயே ஹோ, நீங்கள்லாம் ரொம்ப களைப்படைந்து விட்டீர்கள். மை துமாரா தக்கான் தூர் கர்னே கே லியே ஆயா. பாபா நம்முடைய களைப்பை எல்லாம் தூரமாக ஆக்குவதற்காக வருகிறார். புத்தி என்ற பாதங்கள் பாபா பிடிச்சு விடுறார். ஏன்னா நம்ம பல பிறவிகளாக துக்கங்கள் அனுபவித்து பதீத்தமாக ஆகி களைப்படைந்து விட்டோம். அந்த களைப்பை போக்குவதற்காக தான் பாபா வந்திருக்கார். தும் மாதாओं का सभी ने तिरस्कार किया. தாய்மார்களாகிய உங்களை அனைவரும் அவமானப்படுத்தி விட்டார்கள். சந்நியாசி ஸ்திரீ கோ சோட் சலி ஜாதே ஹே. ஒரு ஆண் சந்நியாசம் வாங்கணும்னா உடனே தன்னுடைய மனைவியை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. कोई तो 5-6 बच्चा होते संभाल नहीं करते तंग होकर भाग जा. ஒரு சிலருக்கு 5-7 குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகளுடைய தொந்தரவுகள் தாங்காம அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்குண்டான பாலனை கொடுப்பதற்குண்டான வழி தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, நான் சன்னியாசி யாரேன்னு அவங்கள விட்டுட்டு ஓடி போயிடான். ரச்சனா கர் फिर उनको भटका कर जाते हैं. அவங்க குழந்தைகளுக்கு படைப்பு கொடுத்துட்டு அவர்களுக்கு பாலனை கொடுக்க முடியலன்னா விட்டுட்டு ஓடி போயிடான். பாப் कहते मैं किसको भटकाता नहीं हूँ. ஆனால் பாபா எந்த குழந்தைகளையுமே அலைமோத விடுவதில்லை. மை तो सभी दुखकर्ता सुखकर्ता. நான் அனைவருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவன். மாயா ஆக்கர் துக்கி கர்த்தி ஹி. மாயெல்லாம் துக்கமானவர்களாக ஆக்குகின்றது.
एक भी கேள்கை. இது எல்லாமே பாபா என்ன சொல்றாரு? பாபா எல்லாத்தையும் ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார். अज्ञान काल में भी मनुष्य समझते भगवान ही दुख सुख दे. அஜ்ஞான காலத்தில் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? பகவான் தான் சுகமும் கொடுக்குறாரு, துக்கமும் கொடுக்குறாரு. परंतु बाप ईश्वर का धंधा नहीं करते. ஆனால் ஈஸ்வரன் நம்முடைய தந்தை. ஸோ அப்பான்னு சொல்லும்போது அவர் எப்படி இந்த துக்கம் கொடுப்பாரு? एक कर्मों के अनुसार बना हुआ ड्रामा है. இந்த ஒரு நாடகம் கர்மத்தின் அனுசாரமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஜோ ஜெய்சா கரம் கத்த வைசா ஃபல் பாத். யார் எப்படிப்பட்ட கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட பலனை அடைகிறார்கள். இச்சமய சிரேஷ்ட கரம் கர்ணேக்கி பாத். இச்சமயம் சிரேஷ்டமான கர்மத்தை நாம் செய்ய வேண்டும். கரம் கூட்னைக்கு பாத்தி நை. இந்த நேரம் நம்முடைய கர்மா நல்ல கர்மாவாக இருக்கணுமே தவிர நாம் எவ்விதமான தவறான கர்மம், பாவ கர்மம், டிஸ்சர்வீஸ் ஆகிற மாதிரி எந்த கர்மா செய்யக்கூடாது. कोई बीमार होता देवाला मारता तो கரம் கூட்டே. யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டது, நோய்கள் வந்தது, உடனே என்ன சொல்கிறாங்க? நான் என்ன கர்மா பண்ணேனோ இது இப்படி அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு தன்னுடைய கர்மத்தை நினைத்து அவங்க நொந்துக்கிறாங்க. तुम बच्चे कितना सौभाग्यशाली बनते हो. நீங்கள் குழந்தைகள் எவ்வளோ சௌபாகியசாலிகளாக ஆகின்றீர்கள். ஜோ 21 ஜனம் கப் கரம் நகி கூட்னா படே. ஒரு பொழுதும் நாம் சத்தியத்தில் திரேதாயத்தில் நான் என்ன கர்மா செய்தேனோ இப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அங்கே 21 பிறவிகளுக்கு எந்த துக்கமே இருக்காது. கித்னா பாரி ஃபல் ஹை. ஆக பாபா எவ்வளோ உயர்ந்த பிராப்தி நம்ம கொடுக்குறாரு. तो बाप की श्रीमत पर चलना चाहिए. அதனால் பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நாம் நடக்க வேண்டும். பாப் और कोई बात में इंटरफेयर नहीं कर. பாபா வேறு எந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதில்ல, ஈடுபடுவது இல்லை. खाओ पियो कुछ भी करो सिर्फ बाप और वर्षे को याद. நீங்கள் சாப்பிடுங்க, அருந்துங்கள், என்ன வேணால் செய்யுங்க. பட் முக்கியமான வேலை என்ன? எது செய்தாலும் நாம் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். तुम कहते हम पतित है तो बाप जो पावन बनने की युक्ति बताते उस पर चलो. நாம் இப்போ பத்தீத்தமாயிட்டோம். இப்போ பாபா தூய்மையாக ஆகுவதற்குண்டான யுக்தியை கூறுகின்றார், வழிமுறை கூறுகின்றார். நாம் அதன்படி நடக்க வேண்டும். ஃபிர் யாத் கி மெஹனத். பாபாவை நினைவு செய்வதற்குண்டான முயற்சி செய்யணும். மாயா கி தூஃபான் சே டர்னா நஹி. மாயினுடைய புயலை கண்டு நாம் பயப்படக்கூடாது. குப்த மெஹனத். நாம் நமக்குள்ளேயே குப்தமாக நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ज्ञान भी गुप्त है मुरली चलाना तो प्रत्यक्ष. ஞானமும் குப்தமானது. ஏன்னா இது யார் சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியுது. நாங்கள் சாக்காரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாங்கள் ஞானம் முரளி சொல்லலை, இதெல்லாம் பாபாவுடையது. பட் முரளி பிரத்யக்ஷமாக கேட்குறோம். பட் இது சொல்லக்கூடியவர் யார்? परंतु इस वाणी से तुम पावन नहीं बनेंगे, पावन याद से ही बने. பாபா சொல்றார், முரளி கேட்பதனால மட்டும் நம்ம தூய்மையாக ஆக முடியாது. முரளி கேட்பதின் மூலமாக மனம் அலை பாயறது நீக்கும், மனதில் புரிதல் ஏற்படும், மனம் தெளிவாக ஆகும். மனதில் தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து நாம் நீக்குவதற்குண்டு எளிய ஒரு சாதனம் முரளி. பட் ஆத்மா தூய்மையாக மாறணும்னா என்ன ஆகணும்? நாம் ஒரு பாபாவை நினைவு செய்யணும். பாவன் யாத் से ही बनेंगे. நாம் பாபாவை நினைவு செய்தால்தான் பாவனாக முடியும். तो बेहद का बाप को याद करो और मददगार भी बनना चाहिए. எல்லையற்ற தந்தையை நம்ம நினைவு செய்யணும், மேலும் அவருக்கு உதவியாளர்களாக ஆகும். रूहानी हॉस्पिटल और यूनिवर्सिटी खोलने का पुरुषार्थ करो. ஆன்மீக கல்லூரி பல்கலைக்கழகத்தை
திறப்பதற்குண்டான முயற்சி செய்யுங்க. कोई अच्छी जहाँ को जाकर भाषण करो. எங்கெல்லாம் நல்ல நல்ல இடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் ஞான சொற்பொழிவு ஆற்றுங்கள். तुमको हाथ में पुस्तक नहीं लेना, तुमको अंदर सारा ज्ञान ही, बाकी समझाने के लिए जाड़ त्रिमूर्ति सृष्टि चक्र सबको राज समझाना. நம்ம ஞான சொற்பொழிவாற்ற போகும்போது நம்ம கையில் ஏதோ புஸ்தகங்கள் ஏதோ அவசியமே இல்லை. ஏன்னா நமக்குள்ள முழு ஞானம் இருக்குது. மற்றபடி கல்ப விருட்சம், திரிமூர்த்தி, இந்த காலச்சக்கரம், இதனுடைய விளக்கங்களை நாம் அனைவருக்கும் சொல்லணும். பாப் கத்தி में ब्रह्मा द्वारा ब्राह्मण रचता. பாபா சொல்ற, நான் பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களை படைக்கின்றேன். பிராமன் கி ஏம் ஆப்ஜெக்ட் விஷ்ணு கடா. பிராமணருடைய குறிக்கோள் என்ன, இலக்கு என்ன? விஷ்ணு நம் முன்னே இருக்கின்றார், விஷ்ணுவாக ஆகணும். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போல் ஆக வேண்டும். பனானே வாலா டீச்சர் வகை நிராகார். நம்மை அதுபோல் ஆக்கக்கூடிய டீச்சர் யாரு? நிராகாரமாக இருக்கின்றார். गाया हुआ है ब्रह्मा द्वारा स्थापना, विष्णु द्वारा पालना, कलप पहले भी ऐसे चित्र बना करते. பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணுவின் மூலமாக பாலனை என்று புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. என கல்பத்துக்கு முன்னாடியும் நாம் இதனை போன்ற சித்திரங்கள் செய்திருந்தோம். देखो साइंस आदि से कितना मिसाइल्स बनाते. பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் அறிவியல் மூலமாக எத்தனை விதமான அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. तुम बच्चों को पुरुषोत्तम बनने में मेहनत लगती है क्योंकि जन्म जन्मांतर का बोझ सिर पर है. குழந்தைகள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு? ஏன்னா பல பிறவிகளின் சுமை என்பது. सेकंड में सहाय हुई, फिर आत्माओं को बाप को याद करना जो तमो प्रधान से सतो प्रधान बन जाए. ஒரு செகண்ட்ல ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கும் நிச்சயம் என்பது ஏற்பட்டுடுச்சு. அது நிச்சயம் ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணோம்? நாம் அவரை நினைவு செய்யணும். நினைவு செய்தாதான் சத்தோ பிரதான் ஆகிறோம். பாப் कहती है मन मना பவ தும் கர்ம யோகி ஹோ. பாபா சொல்றாரு, நீங்கள் மன் மனா பவ, கர்ம யோகியாக இருங்கள். யாத் கா சாட் ரக்னாச்சு. பாபாவினுடைய நினைவு நாம் எத்தனை நேரம் செய்கின்றோம் என்று குறிப்பெழுத வேண்டும். துமாரா லடாய் மாயா கி சாத். உங்களுடைய யுத்தமே, சண்டையே மாயின் கூட. பௌத் கடி லடாய்கை. இது மிகவும் கடுமையான யுத்தம். तुम कोशिश करेंगे याद में रहने की, மாயா உடா தேங்கி. நீங்கள் பாபா நினைவில் இருக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் மாயை மறக்க வச்சிடுறது. ज्ञान में कोई अनसन नहीं है. आत्मा में 84 जन्मों की संस्कार भरी हुई है. ஞானத்தில் மாயை எந்த தொந்தரவு செய்யாது. நினைவில் உட்காரும் போது என்ன பண்ணுது? மனதை ஒருமுகப்படுத்த விடாமல் பல்வேறு எண்ணங்களை கொண்டு அலைமோத வைக்குது. காரணம் என்ன? ஆத்மால 84 ஜென்மத்தினுடைய சன்ஸ்காரங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏ அனாதி பனா பனாயா டிராமா ஹை. இது அழிவற்ற ஆனது ஆக்கப்பட்ட ஒரு நாடகம். ஏ சக்கர ஃபிர்தாஹீரத். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். பந்த் ஹோனே கா நஹி. சங்கமிகம் முடிஞ்சால் திரும்பி சத்தியம், திரும்பி திரேதா துவாபர் கலியுகம் சங்கமிகம் வந்தால் திரும்பி சத்தியம். இப்படி சுழன்று கொண்டே இருக்குமே தவிர இதற்கு முடிவே இல்லை. சிருஷ்டி ரச்சியும் கியோ ஏக் சவால் நகி உட். ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆத்மா கைசே பதிலேங்கி. ஆத்மா எப்படி மாறுகின்றது? நயே ஆத்மா கஹாசே ஆத்தி ஹே. புதிய ஆத்மாக்கள் எங்கிருந்து வருகின்றது? ஜோ ஆத்மாயே ஹே வஹி ஹே. புதுசாக எதுவுமே வர்றதில்ல. இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான், அதில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்க தவிர புதுசாக எங்கேயும் ஆத்மா வர்றதில்ல. கம் ஜாஸ்தி ஹோ நஹீஸ். அதனால் ஆத்மா
அதாவது எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். இது குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. एक्टर सब पूरी हुई तुम बेहद का एक्टर्स को. நாமெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடிகர்கள். இந்த நாடகத்தில் எத்தனை நடிகர்கள் ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அத்தனை நடிகர்கள், அத்தனை ஆத்மாக்கள் இருப்பாங்க. இதில் குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. तुम जो कुछ देखते हो उतना एक्टर ड्रामा में ही इतना फिर होगा. நீங்கள் என்னெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, இப்போ எத்தனை விதமான நாடகத்தில் நடிகர்கள் இருக்காங்களோ இத்தனை எப்பொழுதுமே இருப்பாங்க. இதில் எதையும் குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. மோட்ச கோயை பார்த்தா நகி, யாரும் மோட்சத்தை அடையிறதில்ல. மனுஷ ஆவகன் கி சக்கரசை சூட்னா சத்திய பருத்து சூட். மனிதர்கள் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, இதிலிருந்து யாரும் விடுதலை அடைய முடியாது. ஜோ பாட் பஜானா ஆத்தே ஹே உன்கோ ஃபிர் ஆனா. யார் என்ற ஒரு பாகத்தை நடிக்க வந்திருக்கின்றார்களோ, நடித்து கொண்டிருக்கின்றார்களோ, மீண்டும் அவர்கள் அதே போல் நடிக்க வேண்டும். பாப் कहता है मुझे ही इस पति दुनिया में आना है और जाना. பாபா என்ன சொல்றாரு, எனக்கே இந்த பதீத உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு, பின்னர் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. கலப் கலப் மை ஆத்தாகும், ஒவ்வொரு கல்பமும் நான் வருகிறேன். जब मुझे ही आना पड़ता तो बच्चों को बंद कैसे. இந்த உலக நாடகத்தில் நானே வருவதற்கு கட்டுப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் எப்படி நான் வராமல் தடுக்க முடியும்? तुम 84 बार शरीर में आते हो, मैं एक ही बार आ. நீங்கள் 84 பிறவிகளில் 84 சரீரத்தில் வர்றீங்க. ஆனால் பாபா ஒரே ஒரு முறை ஒரு சரீரத்தில் வர்றார். மேரா ஆனா ஜானா படா ஒண்டர்ஃபுல் ஹே. நான் வருவதும் மீண்டும் திரும்பி செல்வதும் மிகவும் விசித்திரமானது. தப் காத்தே ஹே துமாரா கத்மத் தும் ஹீ ஜானே. அதனால்தான் பாடல் பாடப்படுகின்றது. இறைவனுடைய வழி, இறைவனுடைய கதி தனிப்பட்டது. सदगति करने के लिए जो मत है वह तुम ही जानो और कोई न जानो. சத்கதி அடைவதற்குண்டான வழியானது பாபாக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் ஆத்மா நல்நிலை அடைவதற்குண்டான வழி வேற யாரும் சொல்ல முடியாது. வா காத்தே ஹி தும் ப்ராக்டிக்கல் மீ. அவங்க வெறும் பாடலாக பாடிக்கிட்டே இருக்காங்க. நாம் இப்போ நடைமுறையில் அனைத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். மூல் பாத் ஹே யாத் கி फिर अंधों की लाठी बन. முக்கியமான விஷயமே இது, பாபாவின் நினைவு. அதன் பிறகு நாம் கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். ஏகே புருஷோத்தம் யுக் 5 वर्ष के बाद आता. இது புருஷோத்தமமான யுகம். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வருகிறேன். புருஷோத்தம் மாஸ் 3 वर्ष के बाद आता. புருஷோத்தம மாதம் என்று 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்றது. வக்ஸப் பக்தி மார்க், அவை யாவும் பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுறாங்க. உன்கி ஜந்திர மந்திர கி டேர் புஸ்தகை. பக்தி மார்க்கத்தில் அநேக புத்தகங்கள் இருக்கின்றது. यहाँ तो वक्त बात ही नहीं, भक्त न करने वालों को इररिलीजियस कहते हैं, तो उनको ராஜி करने के लिए निमित्त कुछ करना पड़ता. யார் பக்தி செய்யலையோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, இவங்க தர்மத்தின் வழியில் நடக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அதன் காரணத்தினால அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு சிலது செய்ய வேண்டியதாக இருக்குது. बाप समझाते मीठे बच्चे कभी डिसर्विस करने का पुरुषार्थ नहीं करना. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் டிஸ்சர்வீஸ் செய்வதற்குண்டான முயற்சி செய்யாதீர்கள். कोई ट्रैक्टर बन जाते तो उनको कहेंगे अजामिल. யாராவது பாபாவுடைய காரியத்தில் துரோகியாக மாறுறாங்கன்னா அவங்க மிகுந்த பாவக்காரர்கள். அஜாமில் சூரதாஸ் ஆதிக்கு கித்னி கதா. அஜாமில் சூரதாஸ் என்பவர்களுடைய கதைகளில் எவ்வளோ கூறப்பட்டிருக்கு. சப் பக்திமார்,
அவைகள் யாவும் பக்தி மார்க்கத்துள். उनसे भी जास्ती पापात्मा वह है जो यहाँ आकर मेरे बनकर मुझे फार कर दी. பக்தியில் அந்த மாதிரி அஜாமில் சூரதாஸ் அப்படின்னு பலருடைய கதைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாபா என்ன சொல்றாரு, அனைத்தையும் விட அதிகமான பாவம் செய்தவர்கள் யார் என்றால், யார் இங்கே பாபாவுடைய குழந்தையாக ஆகிவிட்டு பின்னர் பாபாவை விவாகரத்து செய்துட்டு போடுகிறாங்களோ, போய் பாபாவை நிந்தனை செய்கிறாங்களோ, அவங்க தான் ரொம்ப மகான் பாப்பிங்கிறார். மேரா நிந்தா கராத்தா. போனது மட்டும் இல்லை, போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பாபாவையே நிந்தனை செய்கிறாங்க. உன்கேனியே ஃபிர் ட்ரிபுனல் பைட்டிஹி. அப்படி காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு தர்மராஜ் கோர்ட்டில் பாபா கவனிச்சுக்குவாருங்கிற. பிரதிஜா கர் ஃபிர் டிஸ்சர்வீஸ் கரையே தோ கடி சஜா மிலி. உறுதிமொழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் டிஸ்சர்வீஸ் செய்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். பத் ஊஞ்சை தோ ஃபிர் பூல்பி கடி சஜா. பாபா எவ்வளோ உயர்ந்த பதவி. நல்ல காரியம் செய்தால் பாபா சொல்றார் புகழ் இருக்குங்கிறார், கெட்ட காரியம் செய்தால் நிந்தனை இருக்குங்கிறார். அதனால் நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி இருக்குது. பட் அதே நேரத்தில் தவறு செய்தால் அதற்கு கடுமையான தண்டனை இருக்குது. கொய்பி அவியா நகி கர்ணாச். ஆகவே நாம் எந்த விதமான அவமரியாதைகள் என்பது செய்யக்கூடாது. गाया हुआ है सद्गुरु का निंदक ठोर न पाए, अर्थात एम ऑब्जेक्ट पा न सके. ஒரு பாடல் இருக்கின்றது, சத்குருவை நிந்திப்பவர்கள் வாசலை மிதிக்க முடியாது. வாசலை மிதிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இலக்கை அடைய முடியாது. நர்சே நாராயண் பன்னேக்கா. நரனிலிருந்து நாம் நாராயணனாக ஆக வேண்டும். குருவோ சே தும் பூछ सकते हो, तुम कहते हो गुरु का निंदक वह कौन सा ठोर. குருமார்கள்ட்ட கூட போய் நீங்கள் இதை கேளுங்க, குருவை நிந்தித்தால் வாசலை மிதிக்க முடியாதுன்னு பாடியிருக்காங்க. அது எந்த வாசல்? பக்டோர்கி பாத்தி நகி. அவங்க அந்த இலக்கை பற்றி கூற முடியாது. பாப்கா பக் உன்ஹுனே உப்பர் ரக்தியா. இதனுடைய இந்த பாடல் தந்தைக்காக கூறப்பட்டது, அது குருமார்கள் தன் மேலே போட்டுக்கிட்டாங்க. டீச்சர் कहते अगर पूरा पढ़ेंगे नहीं तो पद भी ऊंच नहीं. டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நல்லா முழுமையாக படிக்கலைன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. பாவன் சோ தேவதா பன்னாய். பாவனமாக ஆகி தேவதையாக ஆக வேண்டும். யஹா கொய் பாவன் ஹோத்தே நகி. இந்த உலகத்தில் யாரும் பாவனமாக இல்லை. அபி சப்கோ பாவன் பன்னாய். இப்போ அனைவரும் பாவனமாக ஆக வேண்டும். राजभाग्य 21 जन्म के लिए मिलती तो एक सिर्फ अंतिम जन्म पावन बन. ராஜபாகியம் 21 பிறவிகளுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த இறுதி ஜென்மத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும். கித்னி படி பிராப்தி ஹே. இது எவ்வளோ பெரிய பிராப்தி. பிராப்த் ந ஹோத்தே तो ऐसे पुरुषार्थ करते क्या. பிராப்தியே இல்லைன்னா அப்போ புருஷார்த்தம் யாராவது செய்வாங்களா? परंतु माया ऐसे ही ऊंची प्राप्त में भी विघ्न डालती है, गिरा दे. ஆனால் மாயை அவ்வாறு இருக்கின்றது. உயர்ந்த பிராப்தின்னு தெரிஞ்ச பிறகும் கூட தடைகளை ஏற்படுத்தி கீழே தள்ளிடுறது. ஓஹோ மமம் மாயா. பாபா என்ன பார்த்து சொல்கிறாரு, மாயை பார்த்து, ஓஹோ மாயான்னு. மாயை அவ்வளோ சக்திசாலியாக கெட்டிக்காரத்தனமாக இருக்கு. ஆனால் நாம் நல்லா பாபாவை நினைவு செய்து மன்மனா பவா என்ற மந்திரத்தில் உறுதியாக இருந்தால் மாயை எளிதாக ஜெயிக்க முடியும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். कोई भी डिसर्विस का कार्य नहीं करना. எந்த விதமான டிஸ்சர்வீஸ் ஏற்படுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. कोई ऐसा कर्म ना हो जिससे बाप की निंदा
அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தினை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த செயல் மூலமாக பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுவது போல. அவிக்யாओं से बचाना ही புருஷோத்தம் பண்ணா. பாபாவுக்கு நம்ம அவமரியாதை ஏற்படுவது போல இந்த செயல் செய்யக்கூடாது. அம்மாதிரி செயல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும். माया की तूफान से डरना नहीं, पावन बनने के लिए याद में रहने का पुरुषार्थ करना. மாயினுடைய புயல்களை கண்டு பயப்படாதீர்கள். பாவனமாக ஆக வேண்டுமென்றால் தந்தையின் நினைவில் இருக்க முயற்சி செய்யுங்கள். वरदानम विस्तार को सार में समाकर अपनी श्रेष्ठ स्थिति बनाने वाला बाप का समान लाइट माइट हाउस भव. விஸ்தாரத்தினை சாரமாக ஆக்கி தன்னுக்குள் அடக்கி கொண்டு தன்னுடைய சிரேஷ்ட ஸ்திதியின் மூலமாக தந்தைக்கு சமமாக லைட் மைட் हाउस भव. बाप समान लाइट माइट हाउस बनने के लिए कोई भी बात देखते हो सुनते तो उसका सार को जानकर एक सेकंड में समा देना व परिवर्तन करने का अभ्यास करो. தந்தைக்கு சமமாக லைட் மைட் ஹவுஸாக ஆக வேண்டுமென்றால் எந்த விஷயத்தினை பார்க்கின்றீர்களோ கேட்கின்றீர்களோ அதனுடைய சாரத்தை அறிந்து கொண்டு ஒரு செகண்டில் அவைகளை தனக்குள் அடக்கி கொள்ள வேண்டும், கரைத்து கொள்ள வேண்டும், அல்லது பரிவர்த்தனை செய்வதற்குண்டான பயிற்சி செய்ய வேண்டும். क्यों क्या कि विस्तार में नहीं जाओ, क्योंकि किसी बात में विस्तार में जाने से समय और शक्ति व्यर्थ जाती है. ஏன் என்ன என்று கேள்விகளை எழுப்பி அதனுடைய விரிவாக்கத்தில் செல்லாதீர்கள். ஏன்னா எதையுமே விரிவாக்கத்தில் போகும்போது என்னாகும், 4 பேர் 4 விதமாக விஷயங்களை சேர்த்து அது பெருசுப்படுத்திடுவாங்க. இப்போ இதன் மூலமாக என்னாகும், சமயம் சக்தி அனைத்தும் வீணாக ஆகிவிடும். तो विस्तार को समाकर सार में स्थित होने का अभ्यास करो. அதனால் விஸ்தாரத்தை தனக்குள் அடக்கி கொண்டு சார நிலையில் இருப்பதற்குண்டான பயிற்சி செய்யுங்கள். इससे अन्य आत्माओं को भी एक सेकंड में सारा ज्ञान का सार अनुभव करा. இதன் மூலமாக அந்நிய ஆத்மாக்களுக்கும் ஒரு செகண்டில் ஞானத்தின் சாரத்தினை அனுபவம் செய்விக்க முடியும். ஸ்லோகன் अपने वृत्ति को पावरफुल बनावो ते सेवा में वृद्धि स्वतः ही होगा. நம்முடைய உள் உணர்வை விருத்தியை சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டால் சேவையில் வளர்ச்சி என்பது ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.